வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தோப்புக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், காயெல்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல போட்டிருக்குறாங்க. இப்போ வந்தீங்கன்னா சல்லைன்னு சொல்லுவோங்க அந்த காய் வெட்டுறதை. இது ஒரு பைப்பரில் ரெடி பண்ணினது. மூங்கில்லையும் இருக்குங்க. சின்ன சின்ன மரமாக இருந்தால் 30 அடி 20 அடி 35 அடியாக இருந்தால் மூங்கில் சல்லை இது போட்டிருக்குங்க. இது வந்து பைப்பர் சொல்லுங்க. இது ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அடி உயரம் வரணும் இருக்குங்க. இது வந்து ஒவ்வொரு 6 அடியும் தூக்கிக்கலாங்க, ஏற்றிக்கலாம். ஏற்றி டைட் பண்ணி அப்படியே அறுத்துக்கலாங்க. 60 அடி உயரம் வரலும் ஏற்றிக்கலாம். இப்போ சல்லை மரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சல்லையை குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த சல்லை ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இந்த மரம் 55 56 அடி இருக்கும். அந்த சல்லையில் வச்சு அறுக்குறாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து அறுக்கணுங்க. 55 அடி 60 அடி உயரத்தில் இருக்கிறத அறுக்கணும்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து கரெக்டாக பதமான காயை அறுக்கணும்னா நுணுக்கமாக பார்த்து அறுக்கணுங்க. ஒவ்வொரு கொலை இதில் வந்து 3 கொலை 4 கொலை 5 கொலை வரலும் கூட இருக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டில் கீழே இருக்கிற கொலையில் தான் கரெக்டாக பதமாக முத்தி இருக்கும். அந்த கொலையை மட்டும்தான் நமக்கு தேவையான கொலையை மட்டும் அறுக்கணுன்னா லைனை கீழே இருக்கிற கொலையை கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு அவ்வளோதான் கேப் இருக்கும் ஒவ்வொரு கொலைக்கும். கரெக்டாக இங்கேருந்து துல்லியமாக பார்த்து அந்த கொலையை மட்டும் அறுக்கணுங்க. மற்ற கொலையை அறுத்தோமா வேஸ்ட்டாக போயிடும். அது எதுக்கும் யூஸ் ஆகாதுங்க. அந்த பதமான காயை அறுத்தா மட்டும்தான் இது யூஸ் ஆகுங்க. பாருங்கள், இந்த ஹைட்டு ஜல்லை மரத்தில் பாருங்கள், மேலே கொலை பாருங்கள் வந்து விழுவுதா. விழுந்தோடனே பாருங்கள், அது ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டுருவாங்க. படுதா கீழே விரித்து போட்டு அடிப்பாங்க. அந்த சாக்கு ஏன் பிடிக்கிறாங்கன்னா, கீழே விழுந்துச்சுன்னா காயெல்லாம் தெரித்து தூரமாக ஓடிடும். ஒவ்வொரு காயாக பொறிக்கணும், ரொம்ப லேட் ஆகும். அதனால் சாக்கு வச்சு பிடிக்கிறாங்க. இந்த காயை கொண்டாந்து போட்டாச்சு பாருங்கள். இவர் பாருங்கள், மூட்டை மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சு அந்த காயை அடிக்கிறாரு பாருங்கள். அது கல்லை கீழே வச்சு அடித்தா ரொம்ப குனிஞ்சு அடிக்கணும், பேலன்ஸ் பற்றாது. கொஞ்சம் ஹைட்டு பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் பாருங்கள் அடிக்கிறாரு பாருங்கள். அடித்தா அந்த காய் பூரா கொட்டிடுங்க. கொட்டினோன்னா அந்த கோம்பை மட்டும் தூக்கி கிடாசிடுவார். அது வேஸ்டேஜாக அது தேவைப்படாது. காய் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதனால் காயெல்லாம் அடித்து ஒரு இடத்துல கொண்டு ஒரு காய் பூரா அடித்து சேர்த்து வச்சுருவாருங்க. அது பாருங்கள், அது பிடிக்கிறாருங்க. அவர் பிடிச்சி ஒரு இடத்துல கொட்டி பாருங்க, ஒரு 4 மரம் 5 மரத்துக்கு ஒரு இடத்துல கொட்டி வச்சுருவாருங்க. அதை வந்து ஒருத்தர் 2 பேர் எடுத்துகிட்டு போய் அந்த படுதாக்கிட்ட போடுவாங்க. போட்டாங்கன்னா ஒரு இடத்துல வர காய் பூரா அடித்து ரெடி பண்ணிடுவோங்க. பாருங்கள், 60 அடி இருக்குது அந்த மரம். காயாக இருக்குது பாருங்கள், கொலை உழுவுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கீழே கொலையை விட்டுட்டா அதில் இருக்கிற காய் பூராமே தெரிச்சிருங்க. தெரித்து பரவலாக ஓடிடுங்க. அப்போ வந்து காய் பொறுக்கணும், ரொம்ப லேட் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த காய் எடுத்துகிட்டு வந்து இவர் அடிக்கிறாரு பாருங்கள். வேறு ஒருத்தர் கொண்டாந்து போட்டாரா, அந்த காயை அடிக்கிறாரு பாருங்கள். அடித்தாச்சு, அவங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இந்த மரம் ஒன்றுடாக அறுக்கணுங்க. நமக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 சாக்கு 40 சாக்கு வரலும் 50 சாக்கு வரலும் கூட அறுப்பாங்க, டைமிங் இருக்கிற அளவுக்கு. மதிய நேரத்தில் அறுக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்க. பாருங்கள், நேராக அண்ணாந்து பார்த்தோம்னா வெயில் கண்ணுலேயே அடிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் மரத்தில் ரொம்ப நேராக மேலே பார்க்கறதுனால சூரிய ஒளி கண்ணுலேயே அடிக்குங்க. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ரொம்ப என்ன ஹைட்டில் இருக்குது பாருங்கள் மரம். பாருங்கள், 2 பேர் அந்தாண்ட சல்லை போடுறாங்க, 2 சல்லை வச்சுட்டு போடுறாங்க. அந்தாண்ட மரத்துலையும் இந்தாண்ட மரத்துலையும் பாருங்கள், அந்த சல்லை போகிறது தெரியுதுங்களா. கொஞ்சம் பிளாக் கலர் மெலிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாது. கொலை இறங்குது பாருங்கள். அதை பிடிக்கிறாங்களா, பிடிச்சிட்டு கீழே எடுத்து வச்சுருவாங்க. அந்த தூள் காயை அதிகமாக அந்தாண்ட இந்தாண்ட போகக்கூடாதுங்கிறதுக்கு சும்மா சாக்கு பிடிக்கிறாங்க. இது வந்து இந்த காயை பழந்தண்ணியாக காய் தண்ணியாக அடித்து எடுத்துகிட்டு போகணுங்க. பாருங்கள், மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். பாக்கு மரம். அது வந்து மேலே ஏரியா இருக்கலாங்க, எல்லோரும் ஏரியா இருக்க முடியாது இல்லையா. அதனால் சல்லை வச்சு அறுக்கிறோம்.
இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற மரத்தை அறுக்கணும் கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் கஷ்டப்பட்டா அறுக்கணுங்க. ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. ஏன்னா நுணுக்கு கரெக்டாக பார்த்து அறுக்கணும். பாருங்கள் கொலையை அறுத்து விட்டோன்னே எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு. இதை அறுக்கணுங்க. ஒவ்வொரு மரமாக அறுக்கணும். அறுத்து இந்த தோப்பு அதிக மரமாக இருக்கிறதுனால தோப்புன்னு சொல்லுவோம். எங்கள் ஏரியாவில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இது தோட்டம்பாங்க, நாங்கள் தோப்புன்னு சொல்லுவாங்க. மரங்கள் அதிகமாக இருக்கிறது தோப்புன்னு சொல்லுவோம். கொண்டாந்து போட்டு இது எல்லாமே அடித்து சாக்கில் பிடிக்கணுங்க. தூசுலாம் இல்லாமல் பிடிக்கணும். பழத்தை தனியாக அடிக்கணுங்க. பாருங்கள் இது வந்து பழத்தை தனியாக போட்டுருவாங்க, காய் தனியாக போட்டுருவாங்க. இதெல்லாம் அடித்து மூட்டையில் பிடிக்கணுங்க. பாருங்க அவர் பிடிக்கிறாரு பாருங்க. ஒரு 2 மரத்தினுடைய காய் போட்டுக்க பிடிச்சி ஒரு இடத்துல கொட்டுவார். சூரிய ஒளி எப்படி நேராக அடிக்குது பாருங்கள். பக்கத்து மரத்தில் சல்லை போட்டு இருக்கிறாங்க. அண்ணாந்து பார்த்தோமா நேராக பண்ணுங்க பாருங்கள். இந்த பக்கத்து மரத்தில் அறுத்துட்டு இருக்கிறாங்க. நேராக கண்ணிலே அடிக்குது. மேலே பார்த்தா இருட்டாக தான் தெரியும் வெயிலில் இருக்கிறதுனால. அதனால் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக அந்த காயை இருக்கணும். கொஞ்சம் மேற்கொலையாக அறுத்துட்டோமா அந்த காய் பிஞ்சாக இருக்கிறதுனால வேஸ்டேஜ் ஆகிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மீதி என்ன நடக்குது, காய் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு.